பிரம்மாண்டமான ஒரு சூளம் இருக்குங்க. இந்த குங்குமார்ச்சனை பண்ணுவாங்க. சூளத்தை சுத்தியே வந்து அம்மனோட உருவம் ஃபுல்லா பதிச்சு வச்சிருக்காங்க. இந்த கோயில் எல்லாமே பிரம்மாண்டமா தாங்க கட்டிருக்காங்க. அருமையாவே இருக்கு. அதாங்க அந்த அம்மன் சிலை 51 அடி இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த 108 திவ்ய தேசத்துக்கு ஒரே இடத்துல பாக்கணும்னா இங்க தாங்க வரணும். சூப்பர், அவ்வளவு அருமையா இருக்குங்க. இப்ப பாருங்க, இருட்டுனா நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த இருட்டுல இந்த கோயில் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. அந்த மின்னொலியில அந்த கோயில் எப்படி மின்னு இருக்குது பாத்தீங்களா? இதை பார்க்கறதுக்கு நமக்கு கண்கொள்ளா காட்சிங்க. கண்கொடி வேணும்னு சொல்லுவாங்களா, அப்படிதான் அது. இங்க பாருங்களேன், அந்த பெருமாளோட கோபுரம் தான் சூப்பரா இருக்கலாம். இப்போ அங்க போறோம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பரா இருக்குங்க. திருப்பதியில பெருமாளை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரியே பார்க்கலாம். அவ்வளவு பிரம்மாண்டமா இருப்பாரு. உள்ள நம்ம நேரம் பார்த்தீங்களா எப்படி இருக்காரு பெருமாள், சூப்பரா இருக்காரா? கருடரையும் 18 அடியில வச்சிருக்காங்க. ஆஞ்சநேயருக்கு ஒரு பிரம்மாண்டமான சன்னதி இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரித்வி மீடியா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க மகேந்திர சிட்டி உள்ள இருக்க 108 திவ்ய தேசத்தையும் 51 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான தேவி கருமாரி அம்மன் கோயிலையும் பார்க்க தாங்க வந்திருக்கோம். இப்போ நான் ஒரு ஆர்ச் காமிச்சு பார்த்தீங்களா, அது வழியாக உள்ள போகணும். செங்கல்பட்டுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா மகேந்திர சிட்டி இருக்கும். மகேந்திர சிட்டி உள்ள ஒரு 4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த ஆர்ச் வரும். அந்த ஆர்ச் வழியாக நம்ம உள்ளே போனோங்க. உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து பைரவர் கோயில் வரும். அந்த பைரவர் கோயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்க பாருங்க, சூப்பராக இருக்கும். அந்த பைரவர் கோயிலை தாண்டி தான் வந்து நம்ம அந்த அம்மன் கோயிலுக்கும் 108 திவ்ய தேசத்துக்கு போகணும். இதுதாங்க பைரவர் கோயில். இதை தாண்டி யாருக்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு கிலோமீட்டர் போனால் அந்த கோயில் போயிடலாம். இப்போ இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. இது உள்ளதான் வந்து 108 திவ்ய தேசமும் அம்மன் கோயிலும் உள்ளதான் இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க, அருமையா இருக்கும். இது திருவடிச்சுலம் சொல்லுவாங்க இந்த ஊர் பேரு. திருவடிச்சுலம் நீங்க கூகுள் பண்ணீங்களா கூட உங்களுக்கு வந்துடும். உள்ள என்ட்ரன்ஸ் எடுத்தோடனே பாருங்களேன், ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை இப்படி வணங்கன்றத பதிச்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு சூளம் இருக்குங்க. இந்த சூளம் வந்து 32 அடி உயரம் உள்ளதுங்க. கருங்கலால் செஞ்சது, அருமையாவே இருக்கும். இந்த சூளத்து மேலேயே வந்து ஒரு அம்மனோட பாதம் வச்சிருக்காங்க. இங்க குங்குமார்ச்சனை பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க அந்த 10 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்க நீங்க போனீங்கன்னா மேலே போயிட்டு படிக்கட்டு ஏறிட்டு அம்மன்ல குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வரலாம். சுத்தி காட்ட பாருங்களேன், சூப்பரா இருக்குங்க. இந்த சூளத்தை சுத்தியே வந்து அம்மனோட உருவம் ஃபுல்லா பதிச்சு வச்சிருக்காங்க. அருமையா இருக்கு. நீங்க நேரில் வந்து பாருங்க. கேமரால தெரியுதை விட இந்த பிரம்மாண்டெல்லாம் வந்து உங்களுக்கு நேரில் போனா மட்டும் தான் தெரியும். எவ்வளவு அருமையா பாருங்களேன். இப்போ ஒரு பைரவர் பாக்குறாங்க. அடுத்தது பைரவர் பிரம்மாண்டா இருக்காங்க. பெரிய சிலையா தான் இருக்கு. இந்த கோயில் எல்லாமே பிரம்மாண்டமா தாங்க இருக்கு. பெரிய சிலை தாண்டி உள்ள போனீங்கன்னா 2 அம்மன் கோயில் இருக்கு. அப்புறம் சின்ன சின்ன சாமிங்க நிறைய இருக்குங்க, சுத்தி வச்சிருக்காங்க. முதல்ல ஒரு அம்மனை வேண்டிப்போம். இதை சுத்தி நம்ம பார்த்துட்டு வெளில வரும்போது அடுத்தது நாகத்தம்மனும் இருக்காங்க. இங்க பாருங்களேன், பில்டிங் எவ்வளவு அருமையா இருக்குல்ல. இப்போ புதுசா கட்டின பில்டிங் தாங்க, சூப்பராக இருக்கு. இந்த கோயில் கொஞ்சம் லேட்டஸ்ட் தாங்க கட்டிருக்காங்க, அருமையாவே இருக்கு. நேரில் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கேமரால பார்க்கறத விட நேரில் வந்து பாருங்க. இதாங்க நாகத்தம்மன். இங்க வந்து மஞ்சள் அபிஷேகம் பண்ண நல்லதுன்னு சொல்றாங்க. இதை சுத்தியே வந்து நிறைய சாமி சிலை வச்சிருக்காங்க. எல்லாம் ஒன்னா பார்த்துட்டே நம்ம அப்படியே உள்ள போனீங்கன்னா தான் நம்ம அந்த 51 அடி உயரமுள்ள அம்மன் சிலையும் 108 திவ்ய தேச கோயிலுக்கு போக முடியும். இங்க பாருங்களேன், இங்கெல்லாம் பார்க்க முடியாம இருக்க சாமி சிலை எல்லாம் கூட வச்சிருக்காங்க. அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க மற்ற கோயில பார்க்கற அம்மன் சிலை எல்லாம் கூட இங்க பார்க்கலாம். இந்த அம்மன் சிலை இருக்கு பாத்தீங்களா, இதுல 9 அம்மன் சிலை வச்சிருக்காங்க. இதை தாண்டி உள்ள போனாதாங்க அந்த 51 அடி உயரமுள்ள அந்த அம்மன் சிலை இருக்குது பாத்தீங்களா, அதுதாங்க அந்த அம்மன் சிலை. 51 அடி இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபுல்லா முடிக்கல. ஃபுல்லா முடிக்கும் போது மேல வந்து ஃபுல்லா ஏகப்பட்ட சிவலிங்கத்தை வைக்க போறதா சொல்லிருக்காங்க. அதுவும் பிரம்மாண்டமாக சொல்லிருக்காங்க. இதை தாண்டி போனா இதாங்க அந்த 108 திவ்ய தேசத்துக்கு என்ட்ரன்ஸ். இதுக்கு ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 20 ரூபா நீங்க கொடுத்து உள்ள போனீங்கன்னா நம்ம இந்த 108 திவ்ய தேசத்துக்குள்ள பெருமாள் கோயிலுக்கு வந்துடலாங்க. 108 திவ்ய தேசம் ஒரே இடத்துல பார்க்கணும்னா இங்க தாங்க வரணும். சூப்பரா இருக்குங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த 108 திவ்ய தேசம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒவ்வொரு கோயிலுக்குமே வந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் பெருமாள் எந்த ரூபத்துல இருப்பாரோ அதே மாதிரியே இங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் கட்டும் போது இந்த 108 சொன்ன ஒவ்வொரு சாமி சிலைக்கு கீழயும் அந்தந்த திவ்ய தேசத்துக்கு உண்டான பிடிமண்ணை கொண்டு வந்து வச்சுதான் வந்து இந்த அதுக்கு மேலதான் வந்து பெருமாளை வச்சு வழிபட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கிருந்து புனித நீரை கொண்டு வந்துதான் இங்க வந்து கும்பாபிஷேகமும் பண்ணிருக்காங்க. அவ்வளோ பெருமை கொண்டது இந்த கோயில். இந்த கோயில் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு. மொத்தம் நான் சொன்னல 108 திவ்ய தேசம் சொல்லிட்டு இங்க 108 கிடையாதுங்க, 106 தான் இருக்கும். என்னடா 106 சொல்றேன்னு கேட்கலாம். மிச்சம் 2 எங்க கேட்கலாம். மிச்சம் 2 இந்த பூலோகத்திலே கிடையாதுங்க. அதுதான் வந்து திருப்பார் கடலும் அப்புறம் வந்து வைகுண்டமும் சொல்லுவாங்க. ஸோ
ஸோ வைகுண்டமும் திருப்பாற்கடலும் வைக்க முடியாததால் இங்கே 106 திவ்ய தேசத்துக்கு உண்டான கோயில் இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிறது வந்து 108 திவ்ய தேசம்னு சொல்லுவோம். எல்லாருமே வரலாங்க. நீங்கள் செங்கல்பட்டு வந்துட்டு மகேந்திர சிட்டி வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து மட்டும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஓன் வெஹிக்கில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வரலாம். இந்த கோயிலை பார்க்கறதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அண்ட் நைட் டைம் சொல்லுவாங்க. நான் போனது ஈவினிங் டைம் தான். ஆனால் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த இடம் நைட்டில் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு இதாங்க கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் இருட்டுற வரைக்கும். இருட்டுலேயும் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒவ்வொரு சிலையுமே வந்து நீங்கள் அங்கே நேரில் போய் பார்க்க முடியாதுல்ல. 108 திவ்ய தேசத்துக்கு நம்மளால் நேரில் போக முடியாது. அப்படி போக முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் இருக்க பெருமாளை வந்து நம்ம ஒரே இடத்துல பார்த்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி போகும்போது பெருமாள் கோயில் ஒன்று இருக்குங்க. பெருமாள் அவ்வளோ ஹைட்டாக இருப்பார். திருப்பதியில் இருக்க பெருமாள் சிலையை விட இங்கே ஹைட்டாகவே இருக்குங்க. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே போகும்போது அது தெரியும். அங்கே திருப்பதிக்கு நேரில் போக முடியாமல் கூட இங்கே வரலாம். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது சிலை. அதாங்க இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கோயிலில் இருக்க எல்லாமே பிரம்மாண்டம் தாங்க. எல்லா சிலையுமே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. பைரவர் சிலையாக இருக்கட்டும், அம்மன் சிலையாக இருக்கட்டும், பெருமாள் சிலையாகட்டும், எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. இந்த முக்கியமான ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த 108 திவ்ய தேசமும் ஒரே இடத்துல வச்சிருக்கிறது தான். நம்ம தனித்தனியாக போய் பார்க்கறது சாத்தியம் இல்லாதது. நம்மளால எத்தனை பேரால் அது முடியும்னு தெரியல லைஃப்பில். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்கணும்னா கண்டிப்பாக இங்கே வந்தால் மட்டும்தாங்க முடியும். இங்கே வரலாங்க, எல்லாருக்குமே வரலாம். பெருசாக ஒன்றும் செலவாயிடாது. நீங்கள் வந்து செங்கல்பட்டுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா மகேந்திரசிலேருந்து ஆட்டோ நிறைய இருக்குங்க. ஆட்டோ பிடிச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்துடலாம். இங்கே உள்ளே போகிறதுக்கு மட்டும் ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க இந்த கோயிலுக்குள்ளே பார்க்குறதுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் பொறுமையாக ஒரு 2 hours சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல இடங்க. 2 hours நீங்கள் பொறுமையாக. இங்கே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பாருங்களேன். சொன்னல கூட்டம் இருக்குது. ஆனால் கூட்டம் கொஞ்சம் அந்த ஒரு மேல்மருவத்தூர் போகிற பஸ்லாம் வரும் இல்லைங்க, அதான் கூட்டம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்கலாம். கூட்டம் கொஞ்சம் கம்மியாகும் போது நீங்கள் பொறுமையாக ஒவ்வொன்றா நிறுத்தி நிதானமாக பார்த்துட்டு அருமையாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதை தாண்டி போனால் தான் வந்து பெருமாளுக்கு உண்டான சன்னதி நம்ம போக முடியும். அதையும் நான் காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்மளால் நேரில் கண்டிப்பாக போக முடியாது. இந்த இடத்துக்கு நம்மளால் எல்லாராலையுமே போக முடியும், ஆக்சசபிள் தான். ஸோ அதனால தான் நான் உங்களை நிறைய போக சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டுற வீடியோ கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும்னா தெரில. ஆனால் நீங்கள் நேரில் போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. அது நேரில் போனால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். இது உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறதுக்கு வேணால் நான் வீடியோ பண்ணி போடலாம். ஆனால் நீங்கள் நேரில் போனால் மட்டும்தான் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அவ்வளோ அழகாக இருக்குது. தாராளமாக போகலாம். நீங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போகலாம், ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு போகலாம். பக்கத்துலேயே பைரவர் கோயில் இருக்குங்க. நீங்கள் இது கோயிலுக்கு மட்டும் போக தேவையில்ல, பைரவர் கோயிலே பார்த்துட்டு இங்கே வரலாம். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா 1 day ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பைரவர் கோயிலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நேரில் இப்போ பாருங்கள், இருட்டுனா நல்லா இருக்குன்னு சொன்னேன். இப்போ நம்ம போகிற டைமில் இருட்டாயிடுச்சு. உங்களுக்கு இருட்டிலேயே கொஞ்சம் கிளிப்ஸ் காட்டுறேன். இந்த இருட்டில் இந்த கோயில் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். நம்ம பகலில் பார்க்குறது ஒரு காட்சினா இருட்டில் பார்க்குறது வேறு மாதிரி காட்சிங்க. இருட்டில் அந்த லைட் செட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த கோயிலை நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. புதுசாக வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து மெயின்டைன் அவ்வளோ பக்காவாக பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தூய்மையாக மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ தான் இன்னும் வந்து நிறைய பேர் வரும்போதும் அவங்களும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இருட்டில் பாருங்களேன், சூப்பராக இல்லை? இதை தான் நான் சொன்னேன். நீங்கள் ஒரு சாயந்தரம் டைமில் போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பகல்லையும் பார்த்த மாதிரி இருக்கும், நைட்லேயும் இந்த கோயில் எப்படி ஜொலிக்குதுன்னு பார்த்த மாதிரி இருக்கும். நான் அப்படி தாங்க போனேன். சாயந்தர டைமில் போனோம். சாயந்தர டைமில் பார்த்துட்டே இருக்கும்போதே லைட்டாக கொஞ்சமாக இருட்டாக ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்களா ஓரளவுக்கு ஃபுல்லாக நைட்டில் இருட்டிச்சு. ஸோ இருட்டில் அந்த மின்னொலியில் அந்த கோயில் எப்படி மினுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை பார்க்கறதுக்கு நமக்கு கண்கொள்ளா காட்சிங்க. கண்கொடி வேணும்னு சொல்லுவாங்களா, அப்படி தான் அது. இங்கே பாருங்களேன், அந்த பெருமாளோட கோபுரம் தான் சூப்பராக இருக்கலாம். இப்போ அங்கே போகிறோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்குங்க. திருப்பதியில் பெருமாளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரியே பார்க்கலாம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பார். உள்ளே போக தான் போகிறோம், கூப்பிட்டு போகிறேன் வாங்க. எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வரலாம், வந்து பார்த்தா தான் தெரியும். பாருங்களேன், இந்த ஒவ்வொன்றுமே நம்ம பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ஒவ்வொரு நீங்கள் பாருங்களேன், ஒவ்வொரு கடவுளையும் பார்க்கறதுக்கு நீங்கள் 2 நிமிஷம் வச்சா கூட 108 பார்க்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுன்றதை பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் அலாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. நீங்கள் அரிபரியாக போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களால் நிதானமாக பார்க்க முடியாமல் போயிடல. ஸோ நம்ம இந்த கோயிலுக்கு போனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டைமை நீங்கள் பார்த்துட்டு ஷெட்யூல் பண்ணிட்டு அப்புறமா போங்க. நீங்கள் காலையில் டைமில் போங்க, என்னோட சஜஷன் கேட்டால் அதுதான். ஏன்னா வந்து நீங்கள் அப்போ தான் பைரவர் காலையில் பார்த்து போக முடியும். இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனால் தாங்க பெருமாள் இருக்காரு. பெருமாள் எப்படி இருக்காரு மட்டும் நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க.
அந்த பெருமாள் 108 திவ்ய தேசத்தை தாண்டி இந்த படிக்கட்டு ஏறி போனால் தான் வந்து பெருமாள் கோயிலுக்கு போக முடியும். இந்த பாருங்க நம்ம நேரம் பார்த்தீங்களா எப்படி இருக்கார் பெருமாள்னு, சூப்பராக இருக்காரா? எல்லாரும் வேண்டிங்க. திருப்பதியில் உங்களால் போய் பார்க்க முடியலாம் கூட பரவாயில்ல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார், எவ்வளோ ஹைட்டு. இப்போ திருப்பதி பெருமாளை விட இவர் ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து கேமராவில் உங்களால் எவ்வளோ பார்க்க முடியும் தெரியல. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு அமைதியான இடமுங்க. இந்த கோயிலுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக அது இங்கே நிறையவே இருக்குது. நேரில் வாங்க, கண்டிப்பாக நேரில் வந்து பெருமாளோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்குன்னு சொல்லிட்டு நானே வேண்டிக்கிறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ திருப்பம் எவ்வளோ அழகாக இருக்கார். நம்ம திருப்பதி போய் பார்க்க முடியாமல் அங்கே திருப்பதியில் போய்ட்டு உடனே தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. நம்மளுக்கு டைம் இருக்குது, நம்ம பொறுமையாக பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பொறுமையாக பார்த்துட்டு வரலாங்க. அதை தாண்டி வெளில வந்தீங்கன்னா ஒரு 18 அடியில் வந்து கருடர் சன்னதி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே பிரம்மாண்டம் சொன்ன பார்த்தீங்களா, அதே தாங்க. கருடரையும் 18 அடியில் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாகவே இருக்காருங்க, சூப்பராக இருக்கார், பிரம்மாண்டமாக இருக்கார். பெருமாளுக்கு முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க, அவ்வளோ அருமையாக இருக்கார். நம்ம அதை தாண்டி வந்தோன்னா இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு பிரம்மாண்டமான சன்னதி இருக்குங்க. இவரும் அதே தாங்க, பிரம்மாண்டம் தான். 21 அடியில் வச்சுருக்காங்க. 21 அடியில் வந்து பக்தாஞ்சநேயர் காட்சி தராரு. இவர் வந்து நாமக்கல்ல பக்தாஞ்சநேயர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே இருக்காருங்க, சூப்பராகவே இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.